நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல Honor 20s Honor Play 3 ரெண்டு மொபைலும் வெற்றிகரமா சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அதே போல Infinix Hot 8 வித் ட்ரிபிள் ரியர் கேமரா இந்தியால வெற்றிகரமா லான்ச் ஆயிருக்கு. PS4 கேம் வந்து பிரைஸ் வந்து இந்தியால குறைச்சிருக்காங்க. அதே போல Samsung Exynos 980 சிப்செட் வந்து வெற்றிகரமா லான்ச் ஆயிடுச்சு. அதே போல Realme XT செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ண போறதாக ஒரு சில தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல இன்னும் ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணப்படும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால மட்டுமே அதில் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். ஹுவாவேயோட சப் பிராண்டான Honor 20s Honor Play 3 ரெண்டு மொபைலும் வெற்றிகரமாக சைனால லான்ச் ஆயிடுச்சு. Honor 20sல பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்ல ரேம் கொடுத்துருக்காங்க. 6GB ரேமும் அதே நேரத்தில் 8GB ரேமும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் சேம் தான், 128GB கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 to 22,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் Honor Play 3 மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்ல உங்களுக்கு ரேம் கிடைக்குது, 4GBலையும் கிடைக்குது, 6GBலையும் கிடைக்குது. அதே போல் இன்டர்னல் ஸ்டோரேஜும் ரெண்டு வேரியண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது, 64GBலையும் 128GBலையும் கிடைக்குது. இதோட பிரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா 10,000 to 13,000 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைலும் செப்டம்பர் 17 இருந்து சேலுக்கு வருது. Infinix Hot 8 வித் ட்ரிபிள் ரியர் கேமரா வெற்றிகரமா இந்தியால லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதோட அறிமுக விலை என்ன பார்த்தீங்கன்னா 6,999 ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் அக்டோபர் 30 வரைக்கும் தான் இந்த ஃபோன் இந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7,999 ரூபாய்க்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செப்டம்பர் 12 முதல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 4GB ரேமும் அதே போல் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து 8GB உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெட் ஃப்ளாஷ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த Infinix Hot 8 வித் ட்ரிபிள் ரியர் கேமரா இந்தியாவில். சோனி இந்தியா சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா தங்களுடைய PS4ஓட ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 33,650 இருந்ததை இப்போ வந்து 29,990 ரூபாய்க்கு இந்த PS4 வந்து சேல் பண்ண போகிறதாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 11% வந்து இதுக்கு வந்து ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சோனி இந்தியா தரப்பில் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, சோனியோட PS4 ப்ரோவோட ப்ரைஸ் டேக்கை எந்தவித மாற்றமும் கொண்டு வரல, அதே ப்ரைஸ் டேக்கில் அவங்க சேல் பண்ணுறாங்க. PS4 மட்டுமே உங்களுக்கு வந்து 29,990 உங்களுக்கு கிடைக்குது. இதோடு சேர்த்து 1TB பண்டலும் கிடைக்குது. இந்த 1TBயில் வந்து உங்களுக்கு 3 ஸ்பெஷலான கேம்ஸும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சாம்சங் சமீபத்தில் ஒரு புதிய வகையான சிப்செட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Samsung Exynos 980 சிப்செட். இந்த சிப்செட் எதுக்காக பயன்படுதுன்னா ஒரு 3 முக்கியமான ஃபீச்சருக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். 5G சப்போர்ட்டுக்காகவும் அதே நேரத்தில் Wi-Fi 6க்காகவும். இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா சமீபத்தில் சாம்சங்கும் ஷோமியும் இணைஞ்சு 108 மெகாபிக்சல் கேமரா சென்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கும் இந்த சாம்சங்கோட Exynos 980 சிப்செட் பயன்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஃபீச்சருக்கும் இந்த சிப்செட் எந்த மொபைலில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். Realme XT மொபைல், இந்த மொபைல் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம். அதுவும் செப்டம்பர் மாதம் 2019 லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு தகவல் வந்து லீக் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கேமராவை பயன்படுத்த போகிறாங்களாம். அதே நேரத்தில் 4000 mAh பேட்டரி, அதே போல் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து VivoBook 3.0 வந்து பயன்படுத்த போகிறதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு சில நியூஸ்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இதில் Snapdragon 712 சிப்செட்டையும் இந்த Realme XTயில் வந்து பயன்படுத்த போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. பட் ப்ரைஸ் இன்னும் முழுமையான டீட்டெயில்ஸ் எதுவும் வரல, லீக் அவுட் ஆகலை. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி இந்த செப்டம்பர் மாதம் வரலாம். Gionee இந்தியா சமீபத்தில் ஃபர்ஸ்ட் மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Gionee F9 Plus அப்படிங்கிற பேரில் 7,690 ரூபாய்க்கு இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 4,050 mAh பேட்டரி கூட நம்மளால் பார்க்க முடியுது. டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை Gionee F9 Plusல நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்களும் இந்த Gionee F9 Plusஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். கூகுள் சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ஜிமெயில் மூலியமா. ஜிமெயிலுக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிளாகிங் செட்டிங்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைரஸ் இமேஜை வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதுமானது, உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யார் அந்த வைரஸ் இமேஜை வந்து அனுப்புனாரோ அவரால் பார்க்க முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே இமேஜ் பிளாகிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ஜிமெயிலில் கொண்டு வரப்போகிறாங்க. யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஐஃபோனில் ஜிமெயிலை பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்காக. ஸோ இந்த ஃபியூச்சர் உலகம் முழுக்க வரப்போகுது.
செப்டம்பர் 16 முதல். யாரெல்லாம் OnePlus 7ம் OnePlus 7 Proவும் பயன்படுத்துறீங்களோ ஸோ இந்த மொபைலுக்கு புதிய ஓஎஸ் அப்டேட் கிடைக்க போகுது. அதாவது ஆக்சிஜன் ஓஎஸ் ஓப்பன் பேட்டா 1 மூலியமா உங்களுக்கு ஸ்பேம் மெசேஜை வந்து கீவேர்டு மூலியமா பிளாக் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த மொபைலுக்கு கேமுக்காக ஸ்பேஸை வந்து அதிகமாக ஒதுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த அப்டேட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா Android 10ம் இந்த மொபைலுக்கு கிடைக்க போகுது. இந்தியாவிலிருந்து இயங்கக்கூடிய ட்ரூ காலர் அப்ளிகேஷன் உலகம் முழுக்க 500 மில்லியன் டவுன்லோட்ஸ், 150 மில்லியன் டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 1 மில்லியன் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர், இந்த மூணையும் கொண்டு ட்ரூ காலர் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதோட அறிவிப்பை அவங்களுடைய கம்பெனி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர், வாட்ஸ்அப் இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த ட்ரூ காலர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கம்பெனி Asus சமீபத்தில் 3 வகையான லேப்டாப்ஸ் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. VivoBook 14 அதில் 2ம், VivoBook 15 1ம், மொத்தம் 3 லேப்டாப்ஸ் வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது முழுக்க ஓல்டு 8th ஜென் இன்டெல் U சீரிஸ் ப்ராசஸர் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஜிபிலையும் கிடைக்குது, 12 ஜிபிலையும் உங்களுக்கு கிடைக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 512 ஜிபிலையும் கிடைக்குது, 1 டிபிலையும் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 உங்களுக்கு கிடைக்குது. அதிகபட்சமாக 58,990 ரூபாய்க்கு இந்த Asusோட VivoBooks உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.